சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு இறப்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய சடங்குகளை ஒழுங்கா செய்யலை அப்படின்னாலே அது பாவம் தான். பிராயச்சித்தம்னா நீ என்ன பாவம் பண்றியோ அதற்கு நாம செய்யக்கூடியது பிராயச்சித்தம். கிரகங்களினுடைய தோஷம் என்ன இருக்கோ அதற்கு பெயரு பரிகாரம். ஸோ கிரக தோஷத்திற்கு பரிகாரம், செய்யற பாவத்துக்கு பிராயச்சித்தம். உங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தாத்தாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நாம் வந்து இவ்வளோ பரிகாரங்கள், இவ்வளோ ஆலைங்க அப்போதெல்லாம் அப்போ இல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னவோ அதை டெய்லி பண்ணாங்க. பூஜை ரூமில் தெய்வம் தங்கறதுக்கான சில வழிகளை நீங்கள் பண்ணீங்கன்னாலே கண்டிப்பாக அங்கே தெய்வாம்சம் இருக்கும். வீட்டில் இன்றைக்கி நம்ம விளக்கேற்றிட்டு தெய்வமாக இன்றைக்கி நான் போகிற காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், அதே போதுமே. உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலே போதும். இதற்கு நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து பூஜை பண்ணணும். கிரகங்கள் உனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தடங்கல் செய்யறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. ராகு இதை பண்ணிடுவாரு, இது அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி தரேன்னு ஒரு ஜோதிடர் சொன்னார்னா அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கணும். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஆமாம், இப்போது ஜாதகம் அப்படின்னாலே பேரலாக பரிகாரங்கள், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக அமைஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த பரிகாரங்கள் வந்து பலன் அளிக்கிறது இல்லையே, அது ஏன்? முதல்ல பரிகாரங்கள் வந்து பலிக்குமாங்கிற கேள்வியே இருக்கே. இப்போ எல்லாருக்கும் பரிகாரங்கள் பலிக்கிறதே கிடையாது. இப்போ ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், நீ என்ன கர்மவினையை செஞ்சுருக்கிறையோ அதுதான் கிரகங்களாக இருக்கும். அப்போது நம்ம பாபத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் பரிகாரங்கள் எல்லாருக்குமே எல்லா சமயத்துலேயும் பலிக்கிறது இல்லை. ஆனால் பரிகாரங்கள் இருக்கிறது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை. பூட்டு சாவி மாதிரி ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் அப்படின்னாலே பரிகாரங்கள் அதோட இணைக்கப்பட்டது தான். அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். இது பரிகாரங்கள் இல்லாத ஜோதிடம் கிடையவே கிடையாது. பரிகாரங்கள் என்பது இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலிக்கும் அப்படிங்கிறதுமே ஜாதகத்தில் இருக்குதான். ஆமாம், இப்போ பரிகாரங்கள் வந்து இப்போ சிலருக்கு பலிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது? இல்லை, கிரக அமைப்புகளே அப்படி இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பித்ரு தோஷம் இருக்குது, தோஷங்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஒரு பித்ரு தோஷம்னு எடுத்துட்டாங்களே அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இதில் நம்ம சொல்லுவோம் பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு இறப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய சடங்குகளை ஒழுங்காக செய்யலை அப்படின்னாலே அது பாவம் தான். ஒரு இறந்த வீட்டில் வந்து நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, அந்த சடலத்தை எடுக்கக்கூட மாட்டாங்க. அந்த வீடுகளில் அப்படி ஒரு சண்டை நடக்கும். அது பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பில் இருக்கும். மெயினாக அதுக்கு காரணம் வந்து கிரகம் பார்த்திங்கன்னா சூரியனாக இருப்பார். ஸோ சூரியன் வந்து யார் யாரோடைய இணைப்பில் இருக்காங்கன்னு இருக்குது. ஒரு சனியோட இணைப்பில் இருப்பார், இல்லை ராகுவோட இணைப்பில் இருப்பார், இந்த சூரியன் சனி ராகு இந்த இணைப்பில் இருக்கும். அப்போ அந்த பாபத்தை நீங்கள் தீர்க்கணும். பாபத்தை தீர்க்கிறதுக்கு பேர் பிராயச்சித்தம்னு பேர். நீ பிராயச்சித்தமே நான் பண்ணலை, நான் பரிகாரமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பலிக்காது. அப்போ பிராயச்சித்தம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். பிராயச்சித்தம்னா நீ என்ன பாபம் பண்ணுறியோ அதற்கு நாம் செய்யக்கூடியது பிராயச்சித்தம். கிரகங்களினுடைய தோஷம் என்ன இருக்கோ அதற்கு பெயர் பரிகாரம். ஸோ கிரக தோஷத்திற்கு பரிகாரம், செய்கிற பாவத்துக்கு பிராயச்சித்தம். அந்த ஒரு வேர்டு தான், ஒரே சிங்கிள் கோடு தான், இந்த பக்கம் அந்த பக்கங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ ராஜகிரகங்களுடைய தாக்கம் தான் தமிழக ஜாதகத்தை முறைப்படி பிரதானமாக இந்த ராஜகிரகங்களை வச்சு தான் வந்து நகர்த்துறாங்க. இப்போ கேரளா போனாக்கா மாந்தி அதை ஒரு பெரிய ஃபேக்டராக எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த லக்னத்தில் மாந்தி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதோ இல்லை மாந்தியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதுக்கெல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள் மட்டுமே போதுமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இப்போ மாந்தி அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ சனி பகவானினுடைய புத்திரன் தான் மாந்தி. அப்புறம் குளிகனும் ஆட் பண்ணிப்பாங்க, மாந்தி ஆட் பண்ணிப்பாங்க, குளிகனும். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம தமிழ் முறைப்படி நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சூரிய உதயத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம், லக்னத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம், அன்றைய கிரக அமைப்பை முக்கியமாக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரெண்டு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவோம்.
ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் பண்ணுவோம், ஒன்று திருக்கணிதம் பண்ணுவோம். அவங்க கேரளா ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பூஜா விதிகளே வந்து வித்தியாசமாகத்தான் இருக்கும். அவங்க எல்லாமே பிரசன்னம் போட்டு பார்த்து அப்படி தான் அவங்களுடைய பரிகாரங்கள் முறைகளும் அவங்க செய்யக்கூடிய யாகங்கள் அவங்க செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே வித்தியாசப்படும். இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, பித்ரு தோஷம் அப்படிங்கிற பெரிய பெரிய தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பொருளியல் ஓட்டத்தில் இருக்கோம், எதை செஞ்சாலும் ஒரு காரியத்தடை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பொதுவாக ஜாதகம் தசாபுத்தி இதெல்லாம் தாண்டி வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் அது ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பக்கெட் லிஸ்ட். கண்டிப்பாக. இப்போது உங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தாத்தாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ பரிகாரங்கள் இவ்வளோ ஆலைங்க அப்போதெல்லாம் அப்போ இல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னவோ அதை டெய்லி பண்ணாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது ஒரு கோயிலுக்கு போனாங்க, வீட்டில் விளக்கேற்றினாங்க, உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாங்க. ஸோ அமாவாசைன்னா பித்ருக்களை கும்பிட்டாங்க, பௌர்ணமின்னா குலதெய்வத்தை கும்பிட்டாங்க. இது எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸாக இருந்தது. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி ஒரு விநாயகரை கும்பிடுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 12 சுற்றுனீங்கன்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுவே போதும். உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இல்லை குட்டி குட்டி ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு அதை முடிஞ்சால் அதை சொல்லுங்கள். இல்லையா நவகிரகங்களை வந்து நம்ம கும்பிட்டாலே போதும். பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா, நவகிரகத்தை போய் சுற்றுங்க போதும். இல்லை இந்த சின்னதாக சில நவகிரக ஸ்லோகங்கள் அது சொன்னாலுமே போதும். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதை கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவோம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, பூஜை ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் தெய்வம் தங்கிறதுக்கான சில வழிகளை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அங்கே தெய்வாம்சம் இருக்கும். வீட்டில் இன்றைக்கி நம்ம விளக்கேற்றிட்டு தெய்வமாக இன்றைக்கி நான் போகிற காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், அதே போதுமே. உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலே போதும். இதற்கு நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து பூஜை பண்ணணும், இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம போடுற எஃபர்ட் தான் இறைவனை நோக்கி உண்மையாக செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். அண்ட் விநாயகரை டெய்லி நீங்கள் வணங்கினாலே விக்னங்களே கிடையாது. தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் தானே. ஸோ நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வாங்க, உட்காருங்க, ஒரு சொம்பு தண்ணி குடிங்க, ஏதோ ஒன்று இன்றைக்கி நமக்கு வந்து சொல்லுது, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கிளம்புங்க, இதெல்லாம் சகுனங்கள் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு பெரியவர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கரெக்டாக இருக்கும். ஆமாம், இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறப்ப பொதுவாக தெய்வ தரிசனங்கள், சின்ன சின்ன ஹோமங்கள், இதெல்லாம் யாகங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ புதுசாக நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து சொல்கிறாங்க. அது கேட்கும்போதே என்னடா இதெல்லாம் பண்ணால் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. எக்ஸாக்டாக பரிகாரம் அப்படிங்கிறதுடைய நேர் வழி என்ன? இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. இப்போ உடனே நமக்கு ஒரு சனி பெயர்ச்சி வரும்பொழுது அப்படியே எல்லாம் ஒரு பரபரப்பு. சனி பெயர்ச்சி அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 7.5 சனி, நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்? எவ்ரி சாட்டர்டே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோயிலுக்கு போய் செய்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம். அன்னதானத்தில் எந்த அன்னம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சனிக்கு ஒரு பிரீத்தின்னு சொல்லுவோம், சனியை திருப்திப்படுத்துறது அப்படின்னா தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். எதுவுமே தாளிக்க வேண்டாம், வெறும் சாதமும் தயிரும் நம்ம வீட்டிலையே செஞ்சு ஒரு 11 பேருக்கு உங்களால் முடிஞ்ச சக்தி, இது ஒரு பரிகாரம். சனி பகவானுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சனிக்கிழமையில் போயிட்டு நவகிரகத்தில் இருக்கிற சனிக்கு நம்ம நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க, எள்ளு முடிச்சு நல்லெண்ணெயில் போட்டு எள்ளு விளக்கு ஏற்றுறது, இல்லை ஆஞ்சநேயருக்கு அன்றைய நாளில் ஒரு வெத்தலை மாலை போட்டுறது, இதுவே போதும் ஒரு 7.5 சனிக்கு. இதுக்கு நான் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அன்னைக்கு கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நின்று நான் சாமி பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. சில தானியங்கள் இருக்குது. இப்போ இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து வந்து ராகுக்கு உண்டான தானியம். கருப்பு உளுந்து, மிளகு, கருப்பு எள்ளு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதை வந்து நல்லா வறுத்து ஒரு பொடி பண்ணுவாங்க. இதை வந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் எள்ளோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருமலாவில் வந்து பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் இந்த எள்ளோரை சாதம் பண்ணி நல்லெண்ணெயில் தான் பண்ணுவாங்க. பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தாலும் நமக்கு இந்த
சனி பகவான் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். மெயினாக ராகுக்கு இந்த உளுந்து சேர்க்கறதே வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புரட்டாசி மாதம் இப்போ சனிக்கிழமையில் இந்த எள்ளூரை சாதம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது சனிக்கும் பரிகாரம், ராகுவுக்கும் பரிகாரம். இதெல்லாம் எளிய பரிகாரங்கள். கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்டே கிடையாது. ஸோ பரிகாரங்கள்லாம் என்ன? கிரகங்களை நீ திருப்திப்படுத்துகிற, கிரகங்கள் உனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தடங்கல் செய்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. ராகு இதை பண்ணிடுவார், அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி தரேன்னு ஒரு ஜோதிடர் சொன்னார்னா அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கணும். அண்ட் ஜோதிடருக்கு ரைட்ஸே கிடையாது. அவன் எத்தனையோ கர்மா அவள் பரம்பரையில் எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதை ராகு பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை சனி பண்ணாமல் இருக்கிறதுக்கோ நான் தடங்கல் பண்ணி ஒரு தடை பண்ணுறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. இறைவன் எனக்கு அந்த உரிமையே கொடுக்கல. அப்போ பரிகாரங்கள்லாம் என்ன? அப்போ ஜோசியர்கள்லாம் எப்படி சொல்லணும்? கைடன்ஸ், உனக்கு ஒரு வழிகாட்டி தான். ஸோ இப்போ உனக்கு ராகு தசை வரப்போகிறது, உனக்கு இந்த மாதிரியான தடங்கள் எல்லாம் வரும். ஸோ ராகு பகவான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தாமல் இருக்க நீ போய் நவகிரகத்தில் ராகுவை பாரு. அதற்கான ஸ்தலங்கள்னு இருக்குது. ஸோ நீ வந்து ராகு ஸ்தலங்கள் வந்து திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கேரளாவில் மன்னார் சாலை, வெட்டிக்கோடு, இப்படி சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள், நாகர்கோயிலில் நாகராஜ சுவாமி கோவில், சங்கரன் கோவில், இப்படி பல ஆலயங்கள் இருக்குது. ஸோ சர்ப்ப ஆலயங்களுக்கு உன்னுடைய ராகு தசையில் நம்ம பிளான் பண்ணி, ஏன்னா அது 18 வருஷம். ஸோ எப்போல்லாம் முடிஞ்சதோ ஒரு கோயிலுக்கு போகணுன்னா சர்ப்பத்துக்கு சாபம் தீர்த்த இடங்களுக்கு நீ ராகு தசையில் போகலாம். ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸ். 18 வருஷம் நீ கஷ்டப்படாமையே இருக்க, நான் பரிகாரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது பரிகாரம் இல்லை. பரிகாரம் என்பது உனக்கு ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் பண்ண முடியுமே தவிர தடுக்கிறதுக்கு பண்ண முடியாது. இப்போ 7.5 சனி தான் வந்து எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 7.5 நாட்டு சனிக்கு தான் வந்து பயப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹனுமருடைய வழிபாடு வந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு. அப்போது 7.5 சனிக்கும் அனுமர் சாமிக்கும் என்ன அந்த தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி ராகு கேதுக்கு ராஜகிரகங்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடு இருக்கு? இப்போ ஆஞ்சநேயர் கேட்டீங்க இல்லையா? ஸோ ஆஞ்சநேயர் சுவாமி வந்து பலத்திலையும் சரி, அறிவிலையும் சரி, ஞானத்திலையும் சரி, பக்தியிலையும் சரி அவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அப்போது கிரகங்கள் வந்து தெய்வங்களையும் விடுவதில்லை. தெய்வங்களுக்குமே நவகிரகங்களால் பாதிப்புகள் ஏற்படும். அப்போது ஆஞ்சநேயர் சுவாமிக்கு 7.5 சனி பிடிக்கக்கூடிய ஒரு காலம். அப்போது சனி பகவான் வந்து போகிறார், போயிட்டு சொல்கிறார், சுவாமி நான் வந்து உங்களை பிடிக்க வேண்டிய ஒரு காலம், அதனால் நான் வந்து உங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ராமருக்கு பாலம் கட்டுற வேலையாக இருக்கேன், இந்த வேலையை நான் முடிச்சதுக்கப்புறம் என்ன நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு. ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அப்போ என்ன பண்ணுறாருனா இவர்கிட்ட கேட்குறார், நீ என்னை பிடிக்கணுன்னா எந்த வழியாக என்னை நீ பிடிக்கிற அப்படின்னா, நான் கால் கட்டவரலில் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு. அப்போ சுவாமி வந்து சொல்கிறார், சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துக்காக வேலை பண்ணும் பொழுது நான் நடக்கணும், போகணும், தலையில் வந்து கல்லெல்லாம் சுமக்கணும், அதனால் நீ என்ன பண்ணி என்னுடைய வாலில் வந்து நீ உட்காந்துக்கோ, நீ வாலில் வந்து உட்காந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. ஸோ சனி பகவான் வந்து வாலில் உட்காரார். ஆஞ்சநேயர் அந்த வாலையை சுற்றி தலையில் வச்சு அவர் பாட்டுக்கு கல்லில் இது பண்ணும்பொழுது சனி பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போது ஆஞ்சநேயருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார், என்னை விட நீ பலசாலி, நான் 7.25 நாழிகை பிடிச்சிட்டார் அவரை. சனி பகவான் வந்து ஆஞ்சநேயரை வரம் கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் சுவாமி சொல்கிறார், யாருக்கெல்லாம் உன்னுடைய அந்த 7.5 சனி காலம் வருதோ என்னை வணங்கும்போது நீ அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை ஆஞ்சநேயர் சுவாமி சொன்னதுனால, இது ராமர் காலத்துலேயும் ஆஞ்சநேயர் சொன்னது, கிருஷ்ணாவதாரத்துலேயும் ஆஞ்சநேயர் சொன்னது. அதனால் நம்ம 7.5 சனி காலத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. அதே மாதிரி வேறு வேறு தோஷங்கள் இருக்கலாமா? இப்போ ராகு கேது, ராகு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரலி வந்து ஜாதகத்தில் ராகு சரியாக இல்லை அப்படின்னா நிறைய அடிக்ஷனுக்கு வந்து ஆளாவாங்க. ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிறதோ, இல்லை ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறதோ, இல்லை வந்து ஒரு உமனைசராக இருக்கிறதோ, எல்லாத்துக்குமே ராகு வந்து ஒரு பெரிய காரணகர்த்தாவாக இருப்பார்.
நீங்கள் சில மக்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு பெண் விஷயத்தில் போயிட்டு அவங்க வந்து அசிங்கப்படுறதோ இல்லை பெண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை வரதோ இதெல்லாம் ராகுவினால் ஏற்படுறது தான். ஸோ ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் போய் உட்கார வச்சு பரம்பரையில் இருக்கிற பாவமும் அதில் சேரும். அது ராகுவுக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு. ஸோ சூரியனோட சேரும் பொழுதோ, சூரியன் சனி ராகு இல்லை அவர் சந்திரனோட சேரும் பொழுதோ, இந்த மாதிரியான கிரக அமைப்பில் அவங்களுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படுறது, இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி வர்றது. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லூக்கோடர்மான்னு சொல்லுவோம், உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாயிடும், ராகுவினால் ஏற்படுறது தான். ஸோ ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் ராகு தோஷத்தினால் வர்றது தான். இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பரிகாரத்தில் சரி பண்ணவே முடியாது. குழந்தை பிறக்காமல் போகலாம், இல்லை பிறக்கிற குழந்தைங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அவங்க வீட்டில் வந்து இந்த ராகு தோஷம் கேது தோஷம்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சும்மா ஒரு கோயிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணி அவளுக்கு சரியாகும். இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தோஷம்னால பரிகாரம். அப்போ தோஷம்னு எடுத்துக்கிட்டா இங்கே இருக்கக்கூடிய ராஜகிரகங்கள். தோஷம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, அப்போ உங்களை பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்லா இருக்க, திருஷ்டி பட போகுது, சுற்றி போட்டுக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா. கிரகங்களுடைய பார்வையே தோஷம், மனிதர்களுடைய பார்வை திருஷ்டி. ஸோ பார்வை தான் தோஷம்னா பெரிய ஒரு கெட்டது இல்லை, அது ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு இது அப்படி கிடையவே கிடையாது. கிரகம் உன்னை எப்படி பார்க்குது, அதுக்கு பேர் தோஷம். இப்போது இந்த ராஜகிரகங்களுடைய பார்வை, இந்த ராஜகிரகங்களுடைய தாக்கம், இதை வந்து கோளறுப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அந்த கோளறுப்பதிகம் பாராயணம் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கோளறுப்பதிகத்துடைய தன்மை என்னமா, அதனுடைய சிறப்பு என்ன? கோளறுப்பதிகம் வந்து சனி பகவானுக்கே உள்ள இது. ஸோ அது வந்து எவ்ரி சாட்டர்டே உன்னுடைய 7.5 சனி காலத்தில் அந்த கோளறுப்பதிகத்தை நீ படித்தேன்னா உனக்கு வந்து சனி பகவானினுடைய அந்த ஒரு கெட்டது வர்றதை வந்து அவர் ஒரு நன்மையாக மாற்றி தருவார் அப்படின்னு. அது வந்து ஹரிச்சந்திரர் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த கோளாறு பதிகம் தான் வந்து அவங்களுடைய 7.5 சனி காலத்தில் வந்து படித்தாங்க. ஸோ அவர் இழந்தது எல்லாமே சனி பகவான் வந்து மீட்டு கொடுத்தார் அப்படின்னு. 7.5 சனி காலத்தில் முதல் 2.5 ஆண்டு காலம் விரயச்சனி. ஸோ நிறைய செலவுகள், நிறைய நம்ம கையில் பணம் தங்காது, கடன், இது எல்லாம் விரயச்சனியில். அடுத்தது ஜென்மசனி. ஜென்மசனிங்கிற போது உடல் ஆரோக்கியம், வழக்கு, விசாரணை, கோர்ட்டு இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பாதசனி. பாதசனியில் அவர் விட்டு போகிற காலத்தில் நன்மைகளை செய்வார், திருமணம், குழந்தை, வீடு, இந்த மாதிரி அமைப்பு. ஸோ இந்த கோளறுப்பதிகம் படிக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் இதில் எவ்வளோ கஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்காரோ அது குறையும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.